இனிய தோழமைக்கு வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது ASP.NET என்டையர் வெப் அப்ளிகேஷன். ஸோ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ASP.NET கோர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ .NEட்னா என்ன, அதோட யூசர்ஸ், அதோட கேட்டகரிஸ், ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தனியாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் அதை கொடுக்குறோம், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ASP.NET கோர் வந்து ஹை லெவலில் வந்து இப்போ இந்த ப்ரோக்ராம் எழுதுனான்னா இது ASP.NET கோரில் இது வந்து நம்ம விண்டோஸில், லைனக்ஸு, எனி சர்வரில் நம்ம ரன் பண்ண முடியும். மேக் OS, ஸோ இதில் வேணால் அது ரன் ஆகும். ஸோ அதுதான் ASP.NET கோர். இது வந்து ஓப்பன் சோர்ஸ்டு ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட். சரிங்களா? ஸோ இது பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போது என்ன நமக்கு தேவைன்னா SQL Server எக்ஸ்பிரஸ் எடிஷன். இது வந்து ஃப்ரீ. ஓகே, இது இன்ஸ்டால் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பிரஸ் எடிஷனாக இருக்கலாம், இல்லாட்டி டெவலப்பர் எடிஷன், ரெண்டுமே ஃப்ரீ தான். ஸோ ஐ திங்க் டெவலப்பர் எடிஷன் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் டெவலப்பர் எடிஷனை கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பேபி டெவலப்பர் எடிஷனே பண்ணுங்கள், பெஸ்ட்டு. ஓகே, இது மைக்ரோசாஃப்ட் SQL Server. SQL Server வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறோம். ஸோ தட் ஏன்னா SQL Server பெரிய டாப்பிக்கு. ஸோ ஒரு டேட்டாபேஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஸோ நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பராக நமக்கு எவ்வளோ தெரியணுமோ அதை நம்ம போடுவோம். ஏன்னா இது வந்து அது ஒரு கடல், அது டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு. ஓகே, நமக்கு என்ன தெரியணும்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு கிரியேட் டேபிள்ஸ், நம்ம கொரி அப்டேட், அந்த CRUD ஆப்ரேஷன், கிரியேட் அப்டேட், டெலீட், ஸோ அந்த CRUD ஆப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் SQL Server ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ட்ரிகர்ஸ், ஸோ இதெல்லாம் தெரியணும் மினிமம். ஓகே, ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க மைக்ரோசாஃப்ட் SQL Server. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SSMSன்னு இருக்குது, SQL Server மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. ஸோ இது இருந்தால் தான் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும் சர்வருக்கு. இது வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் SQL Serverக்கு. ஓகே சார், அந்த SQL Serverோட UI வந்து இது SQL Server மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. அது வந்து ஒரு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். அதை பற்றி நீங்கள் பாருங்கள் யூடியூப்பில். அடுத்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ வேணும் நமக்கு. ஸோ ஒரு கம்யூனிட்டி எடிஷன், விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி எடிஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரீ 2022. ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி எடிஷன் 2022, இது வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன். ஸோ இதுவும் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன்னா இது இன்ஸ்டால் பண்ண இது 1 hour ஆகும், அதனால் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ASP.NET வெப் அப்ளிகேஷன் வித் ரேசர் வந்து UI, யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, இது நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இது எடுத்துருக்கோம் டு ஸ்டார்ட் வித். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது மல்டி டயர் மல்டி லேயர்டு ஆர்கிடெக்சர். மல்டி லேயர்னால் சாஃப்ட்வேரில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு எப்படி இந்த ஒரு நார்மல் வெப் அப்ளிகேஷன் டேட்டாபேஸ் லேயரோட பேசணும், அது வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம பண்ண முடியும், அதுதான் வந்து அந்த என்டையர் ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ அதில் என்னென்ன லேயர்னு பார்ப்போம் நம்ம. ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகே, டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிவிடுவோம். 1 செகண்ட். ஸோ அந்த டேட்டாபேஸ் க்ரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ DB ஸ்கிரிப்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா கிரியேட் டேட்டாபேஸ் CS Pro. ஸோ ஒரு டேட்டாபேஸை நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ அதை ரன் பண்ணுவோம். ஓகே, டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து யூஸ்னால் அந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்துடும், இங்கே மேலே அந்த யூஸ் செக்ஷனில். ஸோ ரீஃப்ரெஷ். ஸோ இதுதான் இதுதான் SSMS, SQL Server மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. ஓகே, இங்கேருந்து நம்ம நியூ query விண்டோ, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் நியூ, இல்லாட்டி இங்கே நியூ query விண்டோன்னா இந்த விண்டோ கிடைக்கும். இப்போ நான் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணதுனால டைரெக்டாக இங்கே ஓப்பன் ஆச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டாபேஸ் இருக்குது. ஓகே, டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அந்த டேபிள் ஸ்கிரிப்ட் வந்து இது எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, நம்ம இதை வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ இது நம்ம அங்கேருந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் வந்து இது நம்ம அப்லோட் பண்ணி கொடுப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது SQL வந்து ஒரே ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ப்ராடக்ட்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுவோம்.
ஓகே, டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ரீஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா டேபிள் இருக்குது. ஓகே, ஸோ செலக்ட் வந்து select start from product. ஓகே, ஸோ இப்போ எதுவுமே இல்லை டேட்டா. ஓகே, ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம் வந்து நம்ம கொஞ்சம் 2 டேட்டாவை ஆட் பண்ணலாம். ஸோ எடிட் இப்படி பண்ணலாம், இல்லாட்டி இன்சர்ட் இன்டூ டேபிள், அதுதான் கரெக்டான வே. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் நவ் ஐ வில் ஆட் சம்திங். பார்த்தீங்கன்னா ஒரு புக்கோட நேம் அதை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ புக்கு வந்து வாட் கேன் ஐ கிவ், நல்ல புக்கு. வாட் கேன் ஐ கிவ். ஓகே, இது என்ன? ஓகே, மாடிஃபைட் பை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டிசைன் போகும், அது என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நேம் பார்த்தீங்கன்னா அது ஒன்லி 10 தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அதிகமாக கொடுக்குறோம், அதனால் நமக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் வேணும், அதனால் 200. ஓகே, ஸோ இப்போ வந்து சேவ். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே, another way வந்து delete this. ஓகே, delete பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ணும்போது இது க்ரியேட் as 200. ஸோ நம்ம இது இன்னொரு வீடியோவில் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ப்ரைமரி கீஸ், அப்புறம் வந்து இண்டெக்ஸிங், ஸோ நிறைய இருக்குது இதில். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம இந்த டேபிளில் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு சம் ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணுவோம் அதில். ஸோ ப்ராடக்ட் எடிட் வாட் கேன் ஐ கிவ். ஸோ இது ஒரு நல்ல புக், இது படித்து பாருங்கள். ஓகே, ஸோ modify date. ஓகே, ஸோ அது ஒரு ரெக்கார்டு இப்போ இதில் இருக்குது. ஸோ அந்த செகண்ட் வந்து வேறு என்ன புக்கு, த மார்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி, இது ஒரு நல்ல புக்கு. ஸோ இப்போ 2 ப்ராடக்ட் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்மகிட்ட கொஞ்சம் டேட்டா இருக்குது இப்போ. ஓகே, ஸோ இந்த டேபிள் க்ரியேஷன் முடிஞ்சது, டேட்டா ஆட் பண்ணியாச்சு. ஓகே, டேட்டா பேஸில். ஸோ இப்போ வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் பார்க்கலாம். ஓகே, நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம் வந்து நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன் அந்த ஃபைல்ஸை, பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னென்னு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த என்டையர் ஆர்கிடெக்சர்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ப்ரெசன்டேஷன் லேயர், ஸோ இது வந்து லேயர்டு. ஓகே, டயர்னா மோஸ்ட்லி வந்து ஃபிசிக்கல் சர்வர்ஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப் சர்வர் வந்து ஒரு சர்வரில் இருக்கும், ஒரு ஃபிசிக்கல் சர்வர் ஆர் விஎம். பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் சர்வர் செப்பரேட்டாக இருக்கும், ரெண்டுமே ஒன்றா இருக்காது எங்கேயுமே. ஸோ அது வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஸோ ஒரு மினி ப்ராஜெக்டில் அந்த டேட்டாபேஸ் சர்வரில் வந்து டிஎம்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு செப்பரேட் நெட்வொர்க்கில் இருக்கும் டேட்டாபேஸ். ஸோ ஒன்லி வெப் சர்வர்லேருந்து வர கால்ஸ் மட்டும்தான் அது அலோவ் பண்ணும். ஸோ இது வந்து வேறு எந்த கால்ஸும் அதில் பண்ண முடியாது டேட்டாபேஸ். ஸோ இட் வில் பி ஸோ செக்யூர்டு. ஓகே, அதுக்கப்புறம்
பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் இது வந்து லேயர்னால் லாஜிக்கலாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடுறது. ஸோ இப்போ லாஜிக்கலாக இப்போ டேட்டா அக்சஸ்க்கு வந்து நம்ம ஒரு செப்பரேட் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுப்போம். விஷுவல் ஸ்டுடியோவில் வில் கிரியேட் ஏ கிளாஸ் லைப்ரரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ரைட் கிளிக். ஸோ வெரி ஃபஸ்ட் டைம் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இது நியூ ப்ராஜெக்ட் இருக்கும். ஓகே, ஸோ ரைட் கிளிக் அண்ட் நியூ ப்ராஜெக்ட். நம்ம இதில் என்ன செலக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது இதில். ஸோ இது லோட் ஆகுது. ஸோ நமக்கு வேண்டியது வந்து ASP.NET. ஸோ இப்போ ASP.NET கோரில் பார்த்தோன்னா நம்ம என்ன டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா இது யூஸ் பண்ணியிருக்கோம். ASP.NET கோர் வெப் ஆப் வித் ரேசர். ஸோ இந்த டெம்ப்ளேட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணோடனே இந்த ப்ராஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து இகாமர்ஸ்னு நம்ம நேம் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ www root இந்த எல்லாமே இதில் வந்துடும். ஓகேவா? ஸோ நவ் நம்ம அடுத்தது என்ன செய்யணும்னா இப்போ வந்து இந்த லேயர்ட் அப்ரோச். ஸோ டேட்டா அக்சஸ்க்குன்னு ஒரு செப்பரேட் பிளேஸ் வேணும் நமக்கு. ஓகே, டேட்டா இந்த லேயர் வந்து டேட்டா பேஸோடு பேசும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயர் டேரெக்டாக டேட்டா பேஸை அக்சஸ் பண்ண கூடாது. ப்ரெசன்டேஷன் லேயர் வந்து ஒன்லி யூஐ ரிலேட்டட். இது பேர் வந்து செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ். ஸோ எந்த ஒர்க்கு என்ன பண்ணுதோ அது செப்பரேட்டாக வச்சிடணும். இப்போ டேட்டா அக்சஸ்னால் தட்ஸ் ஒன்லி ப்ரைமரி ஜாப். அதுக்கு என்னென்னா டேட்டா அக்சஸ் பண்ணுற கோடு, அந்த கோட் மட்டும் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லாஜிக் லேயர். அது வந்து டேட்டா அக்சஸ் லேயரை கால் பண்ணும். ஸோ எல்லா பிஸ்னஸ் லாஜிக்ஸும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இகாமர்ஸ் சைட் இருந்ததுன்னா இப்போது அதில் ப்ராடக்ட் சர்ச் அதில் ஆட் பண்ணுறது, அதுக்கு ஆட் பண்ணுறதுக்கான ஜிஎஸ்டி காஸ்ட். ஸோ எனி பிஸ்னஸ் லாஜிக் இந்த லேயரில் நம்ம கொடுத்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஐ லேயர் ப்ரெசன்டேஷன். ஸோ யூசர் வந்து இங்கே அக்சஸ் பண்ணுவாங்க. ரைட், இது எல்லாமே லாஜிக்கல் லேயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் லேயர்ஸ் இங்கே இருக்குது நமக்கு. ஸோ டேட்டா அக்சஸ் லேயர், பிஸ்னஸ் லேயர், அப்புறம் இந்த பிஸ்னஸ் என்டிட்டின்றது என்னென்னா இது வந்து க்ளோஸாக நம்ம டேபிள் ஸ்ட்ரக்சரை மிமிக் பண்ணோம். இது வந்து ஒரு இன்மெமரி. இப்போ மெமரியில் பேசிக்காக இது என்னென்னா இந்த பிஸ்னஸ் என்டிட்டின்றது குயிக்காக ஒன்று காமிக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட ப்ராடக்ட் என்டிட்டி அப்படின்னு வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஐடி நேம் மாடிஃபைட் பை மாடிஃபைட் டேட். ஸோ இது வந்து க்ளோஸாக வந்து இந்த டேபிளை வந்து மிமிக் பண்ணும். இந்த டேபிளில் இருக்கிற ஸ்ட்ரக்சரை ஐடி நேம் மாடிஃபைட் பை மாடிஃபைட் டேட். ஸோ இது எதுக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டேட்டா வந்து பாஸ் பண்ணணும். ரைட், இங்கே டேட்டா பேஸில் இந்த டேட்டா இருக்குது, எடுக்கிறோம். ஸோ எடுத்து என்ன செய்யணும்? ரைட், அந்த பிஸ்னஸ் என்டிட்டியில் போட்டு பிஸ்னஸ் லேயர் கொடுப்போம். ஸோ இது வந்து ப்ரெசன்டேஷன் லேயர் கொடுக்கும். ஸோ மெமரியில் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் என்டிட்டியில் தான் நம்ம வந்து டீல் பண்ணுவோம். ஸோ இது வந்து அந்த டேட்டா வந்து டு பாஸ் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். ஸோ அதுக்காக இந்த பிஸ்னஸ் என்டிட்டி. ஓகே, ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா இந்த ப்ராஜெக்ட் என்னென்னா இந்த ப்ராஜெக்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்சோல் அப்ளிகேஷனாக தான் க்ரியேட் ஆகிருக்கு. இதில் வந்து .NET 6 நம்ம டார்கெட் பண்ணுறோம், ASP.NET கோர். ஓகே, ஸோ இந்த டேட்டா அக்சஸ் லேயர் எப்படி கிரியேட் பண்ணணும்னா ரைட் கிளிக் ஆட் நியூ ப்ராஜெக்ட். இதில் கிளாஸ் லைப்ரரின்னு இருக்கும். ஓகே, ஸோ கிளாஸ் லைப்ரரி. ரைட், ஸோ இது வந்து DLLஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா .NET அசம்பிளிஸ் எப்படி வேணால் சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து கிளாஸ் லைப்ரரியாக க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸ் லைப்ரரி தான் இது டேட்டா அக்சஸ் லேயர். நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் கிளாஸ் லைப்ரரி டைப். ஓகே, கிளாஸ் லைப்ரரி அது வந்து அதுக்கப்புறம் வந்து கன்சோல். ஸோ கன்சோல் தான் இந்த வெப் அப்ளிகேஷன். வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம க்ரியேட் பண்ண ASP.NET கோர் வெப் ப்ராஜெக்ட். ஓகே, வித் ரேசர் UI. ஸோ இது வந்து டேட்டா அக்சஸ் லேயர் வந்து இது ஒரு கிளாஸ் லைப்ரரியாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் ஆட் நியூ ஐட்டம். நியூ கிளாஸ் ஃபைலை நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, நியூ ஐட்டம். இங்கே வந்து கிளாஸ் ஃபஸ்ட் ஒன். ஓகே, இந்த கிளாஸுக்கு தான் நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம்னா product.cs. ஓகே, product.cs அது இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கோட் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். ஓகே, இந்த வீடியோ கீழே இது எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து பிஸ்னஸ் லேயர். ரைட், நம்ம டேட்டா அக்சஸ் லேயர். ஸோ டேட்டா அக்சஸ் லேயர் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் கோட் இருக்குது. நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி போடலாம். நான் அந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ். ரைட், இது நார்மல் .NET கிளாஸ். ஓகே, ஸோ இது என்ன இந்த கெட் ப்ராடக்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுதுன்னா இது வந்து ரிட்டர்ன் லிஸ்ட்னா ஒரு கலெக்ஷன். ரைட், கலெக்ஷன் ஆஃப் என்னதுன்னா ப்ராடக்ட் என்டிட்டி.
ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ரோவும் ஒரு ப்ராடக்ட் என்டிட்டியாக இருக்கும். ஓகே, நம்மக்கிட்ட 2 ரோ இருக்குது, ரைட்? 2 புக்கோட நேம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து 2 ரோஸ் வேணும். ஸோ இந்த 2 ரோஸ்னாலே மோர் தென் ஒன். ஸோ மோர் தென் ஒன் ஆட் பண்ணால் ஒரு கலெக்ஷன் வேணும். ஸோ லிஸ்ட்டு வந்து ஒரு டாட்டோட கலெக்ஷன். ஸோ லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் என்டிட்டியை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ கோட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இது வந்து இன்டெகிரேட்டட் செக்யூரிட்டி. ஸோ இப்போ வந்து நான் லோக்கலாகவே ஒரே சர்வரில் 2மே இருக்குது. டேட்டாபேஸ் சர்வரும் இருக்குது, நம்ம அப்ளிகேஷன் இருக்குது. ஓகே, அது வந்து இங்கே டேட்டாபேஸ் சர்வரோட பேசிக் ப்ராடக்ட்ஸுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ நமக்கு என்ன வேணும்னா செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ராடக்ட். இந்த டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் நமக்கு வேணும். ஓகே, செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ராடக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2 ப்ராடக்ட் இருக்குது. ஓகே, ஸோ SQL கனெக்ஷன். ஸோ SQL கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் இருந்தால் மைக்ரோசாஃப்ட் நம்ம வந்து SQL சர்வர் தான் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ எனி நம்பர் ஆஃப் டேட்டாபேஸஸ் இருக்குது. அது மாதிரி MySQL இருக்குது. ஸோ நிறைய டேட்டாபேஸஸ் இருக்குது. அஷூரில் அஷூர் SQL டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ லாட் ஆஃப் டேட்டாபேஸஸ், MongoDB, நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து SQL சர்வர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ SQL கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஓகே, கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுத்த உடனே அதுக்கப்புறமா கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தான் இங்கே இந்த இதை ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கமாண்ட் ஆப்ஜெக்ட். கமாண்ட் ஆப்ஜெக்டில் என்ன வேணுமோ அந்த SQL எது எக்ஸிக்யூட் பண்ணுமோ அது. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் ரீடர், லூப் பண்ணுறோம், வைல் லூப், அப்புறம் ப்ராடக்ட்ஸில் ஆட் பண்ணுறோம். ப்ராடக்ட்ஸ் தான் அந்த லிஸ்ட்டு. ஓகே, ப்ராடக்ட் என்டிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரைட்? பிஸ்னஸ் என்டிட்டி. இதுவும் வந்து ஒரு கிளாஸ் லைப்ரரி. சேம் திங், ரைட் கிளிக், ஆட் நியூ ப்ராஜெக்ட். இதில் வந்து கிளாஸ் லைப்ரரி செலக்ட் பண்ணுறோம். அதுக்கு நேம் வந்து பிஸ்னஸ் என்டிட்டின்னு கொடுத்துருக்கோம். அதில் ப்ராடக்ட் என்டிட்டி, பப்ளிக், சேம் திங், ஒரு கிளாஸ் தான் இது. ஓகே, ஸோ இந்த கிளாஸை தான் இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த கிளாஸை இங்கே நியூ பண்ணுறோம், ரைட்? நியூ ப்ராடக்ட் என்டிட்டி. அப்புறம் இந்த நேமில் வந்து இந்த SQL ரன் பண்ணி வர ரிசல்ட், ரைட்? ஸோ இது 2 times எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நேம், இந்த ஐடி, இதெல்லாம் நம்ம எடுத்து இது போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, இது வந்து டேட்டா ஆக்சஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா எடுத்து இந்த பிஸ்னஸ் என்டிட்டியில் ஃபில் பண்ணி இந்த லிஸ்ட் ஆஃப் என்டிட்டிஸை வெளில அனுப்புது. ஸோ இப்போ என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் என்டிட்டி சப்போஸ் இந்த ப்ராடக்ட் முடிஞ்சு ஆஃப்டர் சம் இயர்ஸ் இப்போ வந்து ஆரக்கிள் வேறு சர்வர் போகணும்னு வச்சுக்கோங்க, ஆரக்கிள் டேட்டாபேஸ் ஆர் MongoDB, ரைட்? ஸோ நம்ம ஹோல் அப்ளிகேஷன் மாற்றவே வேண்டாம். நம்ம ஜஸ்ட்டு வந்து இந்த டேட்டாபேஸ் சர்வர் லேயர், டேட்டாபேஸ் அக்சஸ் லேயர் இங்கே மட்டும் மாற்றினா போதும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது எல்லாமே ஜெனரிக், ரைட்? பிஸ்னஸ் என்டிட்டியில் ஃபில் பண்ணி அனுப்பிடுறோம். ஸோ ஏன்னா டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரக்கிள் வந்து வேறு மாதிரி கனெக்ட் பண்ணி வேறு ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கெல்லாம், ரைட்? ஸோ அது எல்லாமே டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த டைப்ஸ், அந்த இதெல்லாம். ஸோ இது வந்து ரொம்ப ஜெனரிக்காக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்டை லைக் இந்த கிளாஸை, ரைட், ப்ராடக்ட் என்டிட்டி அங்கேருந்து நியூ பண்ணி நம்ம ஒரு இந்த டேட்டாவெல்லாம் இங்கே கொடுத்துட்றோம், ரைட்? ரொம்ப ஜெனரிக்காக இருக்கும். ஸோ நம்ம டேட்டா எப்படி பாஸ் ஆகுதுன்னா ஒவ்வொரு லாஜிக்கல் லேயருக்கும் யூஸிங் இந்த பிஸ்னஸ் என்டிட்டிஸ். ஓகே, பிஸ்னஸ் என்டிட்டிஸ் நத்திங் பட் ஏ கிளாஸ். இந்த கிளாஸை வந்து நம்ம நியூ பண்ணி அனுப்பிடுறோம். ஓகே, ஸோ லேட்டர் நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் போனால் கூட இட் இஸ் வெரி சிம்பிள் டு யூஸ். ஓகே, ஸோ இது டேட்டாபேஸ் அக்சஸ் லேயர். ஸோ பிஸ்னஸ் லேயர் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த பிஸ்னஸ் லேயரில் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் லைன் ஆஃப் கோட். SQL டேட்டா ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போது பிஸ்னஸ் என்டிட்டி டேட்டா ஆக்சஸ் லேயரை கால் பண்ணுறோன்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ இங்கே ரைட் கிளிக், இப்போ வந்து நம்ம ஆட், ஓகே, ப்ராஜெக்ட் ரெஃபரன்ஸ். ப்ராஜெக்ட் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிஸ்னஸ் என்டிட்டியும் டேட்டா ஆக்சஸ் லேயர்னு இருக்குது. ஓகே, இந்த பிஸ்னஸ் லாஜிக் லேயர் டேட்டா ஆக்சஸ் லேயரும் பிஸ்னஸ் என்டிட்டி மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ see here. ஸோ டேட்டா ஆக்சஸ் லேயர், ஓகே, டேட்டா பேஸோட பேசுது. பிஸ்னஸ் ஆக்சஸ் லேயர் டேட்டா ஆக்சஸ் லேயரோட பேசுது. காட் இட்? ஸோ அதுதான் இது ப்ராஜெக்ட் ரெஃபரன்ஸ். நம்ம என்ன சொல்கிறோம்னா டேட்டா ஆக்சஸ் லேயரை கொடுக்குறோம். பிஸ்னஸ் என்டிட்டி காமன், அது வந்து பிஸ்னஸ் லேயர்லேயும் இருக்கணும், UI லேயர்லேயும் இருக்கணும். ஓகே, ஸோ அது கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து சிம்பிள் கோடு. SQL இங்கே பார்த்தீங்கன்னா யூஸிங் DAL. ஸோ இதுதான் இது டேட்டா ஆக்சஸ் லேயர். ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதோட நேம் ஸ்பேஸ் வந்து DAL, ரைட்? இது தான் இங்கே ரெஃபர் பண்ணுறோம் யூஸிங் DAL நேம் ஸ்பேசஸ், ரைட்? நேம் ஸ்பேசஸ்லாம் கொடுப்போம். ஓகே, பிஸ்னஸ் என்டிட்டியும் இதுவும் கொடுக்குறோம். ஓகே,
ஸோ SQL data தான் இங்கே இந்த கிளாஸ் go to definition. ஸோ மறுபடியும் இங்கே வந்துருச்சு பாருங்கள் டேட்டா. ஓகே, ஸோ லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் என்டிட்டி டேட்டா டாட் கெட் ப்ராடக்ட்ஸ். கெட் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா DL லேயர். ஸோ பிஸ்னஸ் என்டிட்டிலேருந்து இங்கே வந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு டேட்டாவை எடுத்து திருப்பி கொடுக்குது. ஓகே, இதை மறுபடியும் அனுப்புகிறோம். ஸோ இப்போ இது பிஸ்னஸ் லேயர். ஸோ இப்போ வந்து இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் மெயின் ப்ராஜெக்ட், ரைட்? இந்த மெயின் ப்ராஜெக்டில் ஃபஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் index.html. ஓகே, ஸோ இது வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து இங்கே பாருங்கள். இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா பிஸ்னஸ் என்டிட்டியை ரெஃபர் பண்ணுறோம். ஓகே, பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பிஸ்னஸ் லாஜிக் லேயர். ஓகே, பிஸ்னஸ் லாஜிக் லேயரை கால் பண்ணுறோம். ஓகே, எங்கே இருந்துன்னா யூஐயிலிருந்து. மறுபடியும் இந்த டயக்ராம் பாருங்கள். இதுதான் யூஐ, ரைட்? ப்ரெசன்டேஷன் லேயர். ப்ரெசன்டேஷன் லேயர்லேருந்து பிஸ்னஸ் என்டிட்டி தான் அக்சஸ் பண்ண முடியும். ப்ரெசன்டேஷன் லேயர்லேருந்து டேரெக்டாக டேட்டா அக்சஸ் போகக்கூடாது, ரைட்? இதுதான் இந்த செப்பரேஷன், இந்த லேயர்டாக பண்ணுறது. ஸோ நம்ம டேட்டா வந்து எனிதிங் யூ கேன் சேஞ்ச் லேட்டர். ஸோ மற்ற அப்ளிகேஷனை சேஞ்ச் இல்லாமல், மற்ற எங்கேயுமே கோட் சேஞ்ச் இல்லாமல் ஒரு லேயரில் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு லேயர்டு அப்ரோச். ரொம்ப வருஷமாக இருக்குது. இது எல்லாம் ஜென்ரலாக இது நிறைய எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லுமே இருக்கும். லைக் ரியல் டைம் கம்பெனி மோஸ்ட்லி லைக் வந்து இந்த ஆர்கிடெக்சர் இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு மினிமம் ஆர்கிடெக்சர், இது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ பிஸ்னஸ் லாஜிக் லேயர், அங்கேருந்து ப்ராடக்ட் இங்கே பாருங்கள், இது ஒரு கிளாஸு go to definition. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் லாஜிக் லேயரில் வந்தாச்சு. ஓகே, see here. ஓகே, ஸோ கால் பண்ணுறோம், டேட்டா எடுக்கிறோம். அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைண்ட் ப்ராப்பர்ட்டி, இது வந்து ரேசர். ஓகே, ஸோ பைண்ட் ப்ராப்பர்ட்டி ஸோ தட் யூஐயில் டேரெக்டாக பைண்ட் பண்ணலாம் இந்த index.html ஃபைல். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கு. நமக்கு இன்னொரு பேஜ் வேணும்னா நம்ம இப்படி தான் க்ரியேட் பண்ணணும், index.html. ஸோ கோட் பிஹைண்ட் வந்து இதில் இருக்கும். .cs ஃபைலில் தான் நம்ம கோடு எழுதணும், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இங்கே பாருங்கள் மாடல், இண்டெக்ஸ் மாடல். ஓகே, ஸோ அது எங்கே இருக்குன்னா இந்த கோட் பிஹைண்டில் இங்கே பாருங்கள் இண்டெக்ஸ் மாடல். ஓகே, ஸோ இது வந்து பேஜ் மாடல், எனிதிங் ஃப்ரம் பேஜ் மாடல் நம்மளால் பைண்ட் பண்ண முடியும் டேட்டாவை. ஓகே, ஸோ இண்டெக்ஸ் மாடல் இந்த கிளாஸு இந்த index.html ஃபைலில் நம்ம அதை சொல்கிறோம். மாடல்னால் டேட்டா. ஸோ டேட்டா வந்து இங்கேருந்து வரணும் அப்படின்னு சொல்கிறோம், இண்டெக்ஸ் மாடல். ஸோ இங்கேருந்து எப்படி வரும்னா அதுதான் இது. இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம். ஓகே, லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் என்டிட்டி, அந்த ப்ராடக்ட் என்டிட்டிஸ், ரைட்? இந்த ப்ராடக்ட்ஸ் நமக்கு வேணும், எல்லா ப்ராடக்ட்ஸும் இந்த டேட்டா பேஸில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் நமக்கு வேணும், கரெக்ட்? டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் பிஸ்னஸ் லாஜிக் லேயர் கால் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ரிட்டர்ன் பண்ணுறது இங்கே பாருங்கள் ப்ராடக்ட் என்டிட்டி, அதில் நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ யூஐ வந்தீங்கன்னா CSTML ஃபைல் இதில் இங்கே நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, இந்த இது யூஸ் பண்ணுறோன்னு பிஸ்னஸ் என்டிட்டியும் யூஸ் பண்ணோம், நேம் ஸ்பேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா you see here for item in the model dot product entity. இதில் நம்ம எல்லா ரெண்டு ப்ராடக்ட்டும் இருக்கும், நேமை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே, item dot name. ஸோ இங்கே ஒரு ஃபார் லூப்பு. ஸோ இது வந்து ஒரு ரேசரோட சின்டெக்ஸ் யூஐ. ஓகே, நிறைய யூஐஸ் இருக்குது. ரேசர் பேஜஸும் ஒரு ரேசர் பேஜஸ் இருக்குது, பிளேசார்னு ஒன்று இருக்குது. இல்லைனா எனக்கு இந்த யூஐ பிடிக்கலைன்னா ஆங்குலர் ஜேஎஸ் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம விருப்பம். ஓகே, ஸோ அதுக்கும் ஒரு அட்வான்டேஜாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ப்ரெசன்டேஷன்லேயே இப்போ வந்து நம்ம ரேசர் வச்சுருக்கோம், விச் இஸ் இன்பில்ட் ASP.NET Core வரும்போது. எனக்கு அது வேண்டாம், ஆங்குலர் வேணும்னா எஸ் யூ கேன் யூஸ் ஆங்குலர் ஜேஎஸ். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ஸு. ஸோ அங்கேருந்து நம்ம வி கேன் மேக் அன் ஏஜெக்ஸ் கால்ஸ் பண்ணி அது தனியாக வந்து நம்ம ஏபிஐ ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட், நம்ம அப்புறம் வருவோம். ஓகே, இப்போதைக்கு வந்து இந்த லேயரை கூட நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, வாட் எவர் யூ வாண்ட். ஸோ நல்ல ஒரு அட்வான்டேஜ் அதுதான். ஸோ செப்பரேட்டாக வி கேன் சேஞ்ச் எனிதிங் வித்தவுட் அஃபெக்டிங் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன். ஏன்னா லாட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட் கொடுத்துருப்பாங்க இந்த டெஸ்டிங்க்கு எல்லாமே, ரைட்? அதெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது, கரெக்ட்? ஸோ அதனால் என்ன சேஞ்ச் பண்ணுறோமோ அது மினிமலாக இருக்கணும், வித்தவுட் அஃபெக்டிங் அதர் பிளேசஸ் ஆஃப் த சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃப்ளோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெசன்டேஷன், பிஸ்னஸ், அங்கேருந்து டேட்டா அக்சஸில் இருக்குது, ரைட்? ஸோ அந்த கோடு எல்லாமே நம்ம கொடுப்போம் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது முடிஞ்சுது, ரைட்? இங்கே பார்க்கலாம் இதோட ஆட் ரெஃபரன்ஸ் போனால் இங்கே என்ன ரெஃபர் பண்ணியிருக்கோன்னு. ஆட் ப்ராஜெக்ட் ரெஃபரன்ஸ் அகெயின்
இதில் பார்த்தோன்னா பிஸ்னஸ் லாஜிக் லேயர் தான் நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் பிஸ்னஸ் என்டிட்டிஸ் இனீட். ஓகே, இது ஒன்லி 2 தான். டேட்டா ஆக்சஸ் டைரெக்டாக பேசக்கூடாது யூஐ. ஸோ அது வந்து இட் இஸ் வெரி கிளியர் ஃப்ரம் ஹியர். ப்ரெசன்டேஷன் பிஸ்னஸ் தான் பேசணும், பிஸ்னஸ் டேட்டா ஆக்சஸ் லேயர். ஓகே, ஸோ பில்ட் இட். ஸோ இது வந்து ஒரு மினி ப்ராஜெக்டாக இருக்குது, பட் த கான்செப்ட்ஸ் வந்து சிமிலர். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வந்து நீங்கள் பார்க்குற ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு பதிலாக யூ கேன் திங்க் அபவுட் அப்படியே ஸ்கேல் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அமேசான் மாதிரி ஒரு சைட்டாக நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிஎஸ்எஸ், இதுக்கப்புறம் இந்த யூஐ சேஞ்சஸ்ஸு, அப்புறம் டேட்டா, ஸோ இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி அந்த பிஸ்னஸ் லாஜிக்ஸில் ஒரு டீம் ஒர்க் பண்ணும் இல்லையா ஜென்ரலாக. ஸோ அந்த டீம் ஒர்க் பண்ணி இதை மேலே ஆட் பண்ணிட்டே போவாங்க, அவ்வளோதான். இது வந்து ஃப்ரேம் ஒர்க். இது வந்து ஒரு இனிஷியலாக இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் ப்ராஜெக்ட், ரைட்? ஸோ அதில் வந்து மினி ப்ராஜெக்ட், பட் ரியல் டைம். திஸ் இஸ் ஹவ் நார்மலாக ஜென்ரலாக பீப்புள் யூஸ் லைக் திஸ். ஓகே, எனி பிக் கம்பெனிஸ். ஸோ இது மாதிரி இந்த என்டையர் ஆர்கிடெக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் படிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இஃப் யூ ரன் திஸ் வில் see. ஸோ இப்போ ரன் பண்ணுறோம் பாருங்கள், ரைட்? வாட் கேன் ஐ கிவ், மார்க்கு சோல்டிஸ் ஃபெராரி, ரெண்டுமே நல்ல புக்ஸு, நீங்கள் படிங்க. நான் ஜஸ்ட் இப்போ வந்து இந்த கோடை வந்து கொஞ்சம் டீபக் பண்ணி காமிச்சிடுறேன் குயிக்காக. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் அது. ஸோ பார்த்தீங்கன்னா HTML ஒரு பிரேக் பாயிண்ட் போடுவோம். ஓகே, ஆன் கெட்டில். ஓகே, ரன் இட். ஓகே, ஸோ F11. ஓகே, F11. ஓகே, F11 go into the code. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம் பாருங்கள். ஸோ யூஐ லேயர்லேருந்து பிஸ்னஸ்க்கு வந்துட்டோம். ஓகே, இப்போ எப்படி தெரியும்? இது இருக்குது கிளாஸ் ப்ராடக்ட் பிஎல்எல், நேம் ஸ்பேஸ் வந்து பிஸ்னஸ் லாஜிக் லேயர். ஸோ இங்கே வரோம், இங்கேருந்து பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஆக்சஸ் லேயர் வந்தாச்சு. ஸோ டேட்டா ஆக்சஸ் லேயர் வருது. ஸோ கோட் எக்ஸிக்யூட் ஆகுது, கனெக்ஷன் ஓப்பன் ஆகுது. ஓகே, அண்ட் கமாண்டு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போது ப்ராடக்டில் ஒன்று ஆட் ஆகிருக்கும், ரைட்? இப்போது இது ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி. சி வாட் கேன் ஐ கிவ். ஸோ ஃபஸ்ட்டு புக் ஆட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் அடுத்த லூப். ஓகே, அடுத்த லூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு புக். ஓகே, ரெண்டுமே பாருங்கள் பிஸ்னஸ் என்டிட்டிஸ், ரைட்? ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட்டு. ஸோ டோட்டல் கவுண்ட் 2, 2 பிஸ்னஸ் என்டிட்டி இருக்குது. ஆமாம். ஓகே, ஸோ எதுவும் எரர் வரல. ஸோ இந்த எரர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பண்ணணும், டேட்டாபேஸ் அது மாதிரி, இல்லாட்டி டேட்டாபேஸஸ் ஆர் டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ நம்ம இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, அவ்வளோதான். ஸோ ஒரு மினி ப்ராஜெக்ட். ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். நம்ம SQL சர்வர் தனியாக பார்க்கலாம். அப்புறம் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் ஒரு லாகின், எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி ரெஜிஸ்டர், எப்படி குயிக்காக பண்ணலாம், எத்தனை டைப்ஸ் ஆஃப் லாகின்ஸ் இருக்குது, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.